வணக்கம். ரேசர் பே, ஸ்விக்கி, அர்பன் கம்பெனி இது எல்லாமே இந்தியாவோட ரொம்ப பாப்புலரான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஆனால் நான் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு லீகல் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு துணி கடையாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அரசாங்கம் எதை ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லுது? இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனினா என்ன, உங்களோட கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்ததுன்னா அதில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அதை வாங்குறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், அதை எப்படி வாங்குறது, இது அத்தனையுமே ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். பொதுவாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லை ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேங்க, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நான் ஒரு 6 மாதமாக நடத்திட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் ஸ்டார்ட் அப் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனி இன்னோவேட்டிவான ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கோ அந்த கம்பெனி தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. நம்ம நடத்திட்டு இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டார்ட் அப் தான் அப்படின்றத அங்கீகரிக்கும் வகையில் அரசாங்கம் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு லைசன்ஸே கொடுக்குறாங்க. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேஷனை யார் இஷ்யூ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DPIIT, அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்ற அரசு துறை தான் இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனி அப்படின்றதுல ஒரு இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி அப்படின்றது இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ இல்லை LLPயாவோ இல்லை ரிஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ இருக்கணும். ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மோ இல்லை அன்ரிஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இந்த DPIIT சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. மூணாவது கண்டிஷன், நீங்கள் கம்பெனி ஆரம்பித்து 10 வருஷத்துக்குள்ளே இருக்கணுங்க. உங்களோட கம்பெனி ஆரம்பித்து 10 வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களோட கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி கிடையாது. நாலாவது கண்டிஷன், உங்களுடைய ஆண்டு வருவாய், அதாவது ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படின்றது 100 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா உங்களோட கம்பெனி ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். இந்த ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட் அப்படின்றத 2 வகையில் வாங்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேஷன் இந்த DPIITயில் அப்ளை பண்ணி ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ரெகக்னிஷன் வாங்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தில் ஸ்டார்ட் அப் TN அப்படின்னு இருக்குங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணி உங்களோட கம்பெனியை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக பதிவு பண்ணிக்கலாம். சரிங்க, உங்களோட கம்பெனியை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக பதிவு பண்ணிட்டீங்க. இப்போ இதன் மூலிமா கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்னலாம் இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது வருமான வரி செலுத்துறதுலேருந்து விலக்கு கிடைக்குங்க. 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, தொடர்ச்சியாக 3 வருடம் நீங்கள் வருமான வரியே செலுத்த தேவையில்லை. ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை. எதில் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அதில் நீங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேட்டையும் உங்களோட கம்பெனியோடைய டாக்குமெண்ட்ஸ் கூட இணைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெண்டரில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. மூணாவது பயன் சப்சிடி, அதாவது மானியம். நீங்கள் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணும்பொழுது, பேட்டன்ட், ISO சர்டிஃபிகேஷன் இல்லை பார்கோட் இந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கும் பொழுது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கட்டணத்திலிருந்து கிட்டத்தட்ட 50% மேலே உங்களுக்கு இதில் மானியமாக கிடைக்கும். அதாவது ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய கவர்மெண்ட் ஃபீஸ் ஒரு 10,000 ரூபாய் ஆகும். அதிலிருந்து 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடச்சிரும். நாலாவது முக்கியமான அட்வான்டேஜ் நிதி, அதாவது ஃபண்ட். நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா ரிஜிஸ்டர்ட் கம்பெனியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்காக இருக்கட்டும், அதுக்கான ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சீட் ஃபண்டிங் இருக்குது, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி கிராண்ட் கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மூலிமா. அடுத்து 5வது முக்கியமான விஷயம் இன்குபேஷன் சென்டர்ஸ். அரசு சார்பாக இன்குபேஷன் சென்டர்ஸ், கோவர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டும் அரசாங்கம் தராங்க. இது தவிர்த்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸுமே இந்த ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய கம்பெனி ஒரு ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்ததுன்னா இவ்வளோ அட்வான்டேஜஸையும் உங்களோட கம்பெனி பெற முடியும்.
இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நம்ம உங்களோட கம்பெனி ஒரு ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்பாக ஆகணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ், அது மூலிமா என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களோட கம்பெனிக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.